the unit normal vector at the point a by square root of 3, b by square root of 3, c by square root of 3 on the surface of the ellipsoid கொடுத்துட்டாங்க. பட் இது பாத்தீங்கன்னா surface of the ellipsoidல what is the unit normal vector? நம்ம கொடுத்திருக்க functions எழுதிக்கலாம். That is a function, the f of x. என்னன்னா the ellipsoid function x square by a square plus y square by b square plus z square by c square minus 1. அதாவது இந்த plus 1 வந்து என்னன்னா right hand side கொண்டு வந்தா minus 1. This is a function of x, y, z. X, y, it is not x only. It is function of x, y, z. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா what is a unit normal? இந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்ஃபேஸ் கொடுத்துட்டு அதனுடைய யூனிட் நார்மல் கேட்டானா ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்திருக்க சர்ஃபேஸ் ஃபங்க்ஷனா எழுதிக்கணும். ஒரே இதுதான் the unit normal that will be defined by the gradient of the given function divided by the magnitude, its magnitude. That is. So இதுதான் பாத்தீங்கன்னா ஜெனரல் ஃபார்முலா. இது தெரிஞ்சாலே நமக்கு ஈஸி. அதுக்கப்புறம் மெத்தட் ஆஃப் சால்விங் ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குன்னா இப்ப கொடுத்திருக்க ப்ராப்ளத்தை ஃபங்க்ஷனா கன்வெர்ட் பண்ணிக்கீங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு யூனிட் நார்மல் எப்படின்னா the gradient of f divided by the mod. So நமக்கு ஆல்ரெடி என்னன்னா gradient of f நமக்கு என்னன்னு தெரியும். So that will be equal to I hat dou by dou x plus j hat dou by dou y plus k hat dou by dou z into கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா it will be equal to it's a gradient. நல்லா கவனிங்க, not divergence. அது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். divergence not dot product. இது வந்து gradient, just a function x square by a square y square by b square z square by c square minus 1 whole divided by இதனுடைய மாடல் சேர்ந்தா நமக்கு வந்து இந்த டெல்டா எஃப் என்ன நியூமரேட்டர் தெரிஞ்சாதான் நம்ம அதனுடைய மாடல் எடுக்க முடியும். தட் இஸ் யூனிட் நார்மல். இப்ப மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த dou by dou x x மேல மட்டும் தான் ஆப்ரேட் ஆகும். y z அந்த கான்ஸ்டன்ட் வந்து 0. சோ அதனால அது மேல மட்டும் ஆப்ரேட் ஆனா நமக்கு அது என்னன்னா 2x by a square. ஏன்னா x ஸ்கொயர் டெரிவேட்டிவ் 2x. அதே மாதிரி இந்த j hat பக்கத்துல இருக்க dou by dou y y square by b square மேல தான் ஆகும். மற்ற இதெல்லாம் ஆக்டானா அது 0. அதனால அதை நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. 2y by b square. நெக்ஸ்ட் இந்த k hat பக்கத்துல இருக்க dou by dou z only z square by c square ஆக்ட் ஆகும். z square மேல ஆக்டானா 2z கீழே டினாமினேட்டர் அப்படி வரும். So this is the gradient of the f into delta f gradient of f modulus. So அப்ப என்ன கிடைக்குதுன்னா இப்போ வந்து என்ன செய்யறோம்னா we need to evaluate at the point. இங்க பாருங்க unit normal vector at the point, particular point எவ்வளவுன்னு கொடுத்துறாங்க x y z. இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா this is x, this is y, this is z. So அப்போ the unit normal that should be equal to எந்த பாயிண்ட்லனா the unit normal that will be equal to the formula, the gradient of the given function, its modulus at the point a by x, b by square root of 3, c by square root of 3. அப்படி சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்ப நமக்கு என்ன இருக்குன்னா the unit normal equal to I hat நம்ம மாடல்ஸ் அப்புறமேட்டு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா இதை எவாலுவேட் பண்ணணும். 2 by a square x க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம் a by square root of 3. அதே மாதிரி j hat அது என்ன இருக்குன்னா 2 by b square y க்கு பதிலா என்னன்னா b by square root of 3. அதே மாதிரி k hatக்கு பக்கத்துல c by 2 by c square 2 by c square. அதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா c by square root of 3 whole divided by the gradient of f modulus. அப்ப என்னன்னா ஒரு a க்கு ஒரு கேன்சல் பண்ணிக்கலாம், ஒரு b க்கு ஒரு b கேன்சல் பண்ணிக்கலாம், ஒரு c க்கு ஒரு c கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா i க்கு பக்கத்தால 2 by square root of 3 a. நெக்ஸ்ட் வந்து j க்கு பக்கத்தால 2 by square root of 3 b. the k hat பக்கத்தால என்னன்னா 2 by c square root of 3 divided by its modulus.
இப்போ இதனுடைய மாடலஸ் நமக்கு என்னன்னு தெரியும், ஈஸியா எடுக்க தெரியும். ஏன்னா ஸ்கொயர் ரூட் எக்ஸ் ஹேட் எக்ஸ் ஐ ஒய் ஜே பிளஸ் இசட் கே மாடல், அதனுடைய மாடல்ஸ் எப்படி கண்டுபிடிச்சா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர். அப்ப நமக்கு என்ன வரும்னா காமனா என்ன 2 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 வெளியில இருக்கு, நம்ம அது கூட எடுத்துக்கலாம். சோ அப்போ அதையும் நம்ம காமனா வெளியில எடுத்துக்கலாம், எடுத்துட்டு மாடலஸ் எடுத்துக்கலாம். அதாவது 2 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 காமனா இருக்கு, நமக்கு ஐ ஹேட் பை ஏ பிளஸ் j hat by b plus k hat by c. So இதனுடைய மாடல்ஸ் என்னன்னா it will be simply that will be equal to square root of the 2 by square root of 3, the I hat coefficient square, j hat coefficient square அதே தான் same, the k hat coefficient square. So 2 by square root of 3 c square. அப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னா that will be equal to 2 by square root of 3. The next page போய்க்கலாம், ஏன்னா இந்த பேஜ் வேற பக்கத்துல. We can just copy this expression, paste in the next page. Yes. அப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 2 by square root of 3 I had by j had by b k had by c whole by. இது வந்து பாத்தீங்கன்னா the two காமனா நம்ம என்ன எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா it will be like we can take 2 square root of 3 அப்பனா 4 by 3. ஏன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் பண்ணா இட்ஸ் 3, 2 ஸ்கொயர் பண்ணா 4, உள்ளார என்ன இருக்குன்னா 1 by a ஸ்கொயர் பிளஸ் 1 by b ஸ்கொயர் பிளஸ் 1 by c ஸ்கொயர். ஆர் நம்ம என்ன செய்யலாம்னா இது இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 I by a j by b k by c ஹோல்டர் பை. இது வந்து பாத்தீங்கன்னா இதை ஸ்கொயர் ரூட் வெளியில எடுத்தனா 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 2 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. அப்ப அண்டர் த ஸ்கொயர் ரூட் நமக்கு என்ன மட்டும் இருக்குன்னா 1 by a ஸ்கொயர் பிளஸ் 1 by b ஸ்கொயர் பிளஸ் 1 by c ஸ்கொயர். திஸ் அண்டர் த ஸ்கொயர் ரூட். அப்ப இது 2 by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 2 by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இது என்ன காமனா நமக்கு கொடுத்திருக்க ஆன்சர் வர வைக்கிறதுக்கோசரம் ஒரு லிட்டில் பிட் ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன். இது கரெக்ட், இது இஸ் த ரைட் ஆன்சர். ஸ்டில் நம்ம கொடுத்திருக்க ஆன்சர் வரல, அதுக்கோசரம் நம்ம என்ன செய்யறோம்னா we are just going to take the common denominator. அதாவது காமன் டினாமினேட்டர் என்ன எடுத்துக்கனா LCM a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர் இங்க எடுத்தனா இங்க என்ன இருக்குன்னா a ஸ்கொயருக்கு மேல b ஸ்கொயர் c ஸ்கொயர் வரும் பிளஸ் b ஸ்கொயருக்கு மேல a ஸ்கொயர் c ஸ்கொயர் வரும் பிளஸ் c ஸ்கொயருக்கு மேல நமக்கு என்ன வரும்னா it will be the other a square b square. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா the common LCM. அதாவது இந்த ஸ்கொயர் ரூட் 2 டைமுக்கு மட்டும் என்ன எடுக்கிறோம்னா we are just taking the LCM. அப்ப நமக்கு என்ன வரும்னு கேட்டீங்கன்னா the unit normal vector that will be equal to I hat by a j hat by b plus k hat by c whole by square root of நமக்கு என்னன்னா b ஸ்கொயர் c ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் c ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் b டிவைட் பை இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பை என்ன ஸ்கொயர் ரூட் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுக்குமே உண்டு. ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர் it will be given it will be like abc. அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா abc. இப்போ abc டினாமினேட்டர் ஒரு ஃபிராக்ஷன், இந்த abc மேல மல்டிப்ளை ஆகும். அப்போ abc I by a j by b k by c whole by the square root of b square c square a square c square a square b square. அப்ப நமக்கு என்ன வரும்னு கேட்டீங்கன்னா இப்போ ஏபிசி இதை உள்ளார மல்டிப்ளை பண்ணா ஃபர்ஸ்ட் டைம் ஏபிசி மல்டிப்ளை பண்ணும்போது ஏக்கு ஏ கேன்சல் ஆயிடும். அப்போ ஐ ஹேட் பிசி. நெக்ஸ்ட் ஜே கூட மல்டிப்ளை பண்ணும்போது பிபி கேன்சல் ஆயிடும், ஜஸ்ட் ஏசி. k hat கூட மல்டிப்ளை பண்ணும்போது cc கேன்சல் ஆயிடும், it will be just ab. அப்போ நமக்கு என்ன வரும்னு கேட்டீங்கன்னா it will be by b ஸ்கொயர் c ஸ்கொயர்
plus a square c square plus a square b square. This is a unit normal vector for the given ellipsoidal function. That's it. So நமக்கு எந்த ஆப்ஷன் இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த கொடுத்திருக்க 4 ஆப்ஷன்ல this is wrong, this is wrong, this is wrong, this is right. Actually BC, CA, AB. But still அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா the denominator அவங்க வந்து தவறா கொடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த denominator ஸோ அப்பனா நம்ம சீசா நெட்லயும் பாத்தீங்கன்னா they are making mistake. ஏன்னா நம்ம எந்த மிஸ்டேக் பண்ணலாம்னு நினைக்கிறேன். I think we never made any mistake. நம்ம காமனா எல்சிஎம் எடுக்கும்போது கண்டிப்பா இந்த ரூலை ஃபாலோ பண்ணி ஆகும். இதுதான் இங்க எந்த எல்சிஎம் நீங்க எடுக்கும்போது இந்த டேர்ம்க்கு இங்க இருந்து இங்க எல்சிஎம் எடுக்கும்போது கண்டிப்பா அந்த பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் வரணும். அப்புறம் அவங்களும் மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. அதாவது சம்டைம் கேட்டு சீசா நெட்டு அவங்க கரெக்டான ப்ராப்ளம் தருவாங்க. பட் ஆன்சர்ஸ்ல சில இது கொடுத்திருக்க ஆப்ஷன் எதுவுமே மேட்ச் ஆகாத மாதிரியே இருக்கும். So இது one of the example, but still the more appropriate answer, this is a one, but ours is right answer, perfectly right. This is perfect answer. Perfect answer. Next வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸ் பட் ஆன்டிசிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இட் இஸ் ஸ்டில் மோர் இன்ட்ரெஸ்டிங். எதுனா இதுல பாருங்களா, இதுல சில இது இப்ப செகண்ட் ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா the yes, the eigenvalues of antisymmetric matrix கேட்டிருக்காங்க. The eigenvalues of antisymmetric matrix. நமக்கு antisymmetric matrix என்ன கொடுத்திருக்காங்கன்னா the A 0 minus n3 n2 n3 0 minus n1 அதே மாதிரி minus n2 n1 0. So this is antisymmetric matrix. அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் தெரியும். இங்க வந்து n1 n2 and n3 are unit vectors. பார்க்கிறதுக்கு சிம்பிளா தெரியும். பட் எப்படி டெரிவ் பண்றது, இதுக்கான ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்திருப்போம். இப்ப நம்ம இதை டெரிவ் பண்ண போறோம். நமக்கு ஆன்டிசிமெட்ரிக் மேட்ரிக்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னா the eigen values are either 0. Yes, antisymmetric matrix வந்து அந்த eigen values are அதாவது the diagonal elements are 0. So that is the diagonal elements are the summation of the eigenvalue are 0. The summation of the eigenvalue diagonal element 0 என்றாலே the trace of a matrix is 0. So இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. The trace equal to 0. அதே மாதிரி eigen values are either 0 or real. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டி. ஓகே, என்னன்னா பை தி ஐகன் வேல்யூனாலே நமக்கு என்ன தெரியும்னா a minus lambda I the determinant close to 0. That is one of the property. அப்போ the mod of a என்ன இருக்குன்னா 0 s minus n3 n2 n3 0 minus n1 minus n2 n1 0 minus lambda times unitary matrix. Unitary matrix 3 cross 3 matrix. Lambda time unitary matrix பண்ணா lambda 0 0 0 lambda 0 0 0 lambda. Determinant equal to 0. நம்ம equal to 0 அப்புறமேட்டு போட்டுக்கலாம். இப்போ இது கூட சப்ட்ராக்ஷன் பண்ணீங்கன்னா just diagonal element 0 0 என்ன ஆயிடுனா minus lambda மாறிடும். So n3 n2 n3 minus lambda n3. இது பார்க்க ஈஸியா இருக்கும். பட் கடைசியில் ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ற மாதிரி வரும். அதுக்கு தான் நான் இந்த ப்ராப்ளம் சூஸ் பண்ணேன். அதை பேக்ல இருந்து சால்வ் பண்ணோம். திஸ் டிட்டர்மினன்ட் கோஸ் டு 0. இப்போ ஏதாவது எனி ஒன் ஆஃப் த ரோ பொறுத்து நம்ம என்ன செய்யலாம்னா we can expand. நான் என்னன்னா ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கிறேன். ஸோ இஃப் யூ ஆர் டேக்கிங் த ஃபர்ஸ்ட் ரோ மைனஸ் லாம்டா வச்சுக்கணும். அது ரோ அந்த காலத்தை விட்டுட்டு என்ன ஆகும்னா the cofactor of the minus lambda minus n3 n1 minus lambda. நெக்ஸ்ட் செகண்ட் இதை போடும்போது ஒரு மைனஸ் சைன் போட்டுக்கணும். இந்த செகண்ட் எலிமெண்ட் என்ன இருக்குன்னா minus n3. அதனுடைய கோஃபேக்டர் வந்து பாத்தீங்கன்னா n3 minus n3 minus n2 minus lambda. அதாவது n3யோட ரோ அந்த காலத்தை விட்டுட்டு தேர்ட் எலிமெண்ட் போடும்போது பிளஸ் போட்டுக்கணும். இந்த ரோ இந்த காலத்தை விட்டுட்டு மீதி இருக்க இதை எழுதுங்கன்னா the submatrix n3 minus lambda minus n2 n1. இப்போ இதை எக்ஸ்பெண்ட் பண்ணோம்னா மைனஸ் லாம்டா. இப்போ இது மைனஸ் லாம்டா இன்ட்டு மைனஸ் லாம்டா
just எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இட்ஸ் பிளஸ் லாம்டா ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் n1 into n3. So yes சார் அந்த செகண்ட்ல மைனஸ் லாம்டா மைனஸ் n3 மைனஸ் n2 நெக்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிருக்கீங்க n3 மைனஸ் லாம்டா மைனஸ் n1 சார் அங்க n3 ன்னு போட்டிருக்கீங்க. ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டோம். செகண்ட்ல இருங்க. செகண்ட் பாருங்களேன். செகண்ட் ரோவர் n3 மைனஸ் லாம்டா மைனஸ் n1. ஓ தேங்க்யூ மேம், தேங்க்யூ. எஸ் தேங்க்யூ ஃபார் த கரெக்ஷன். நீங்க அக்செப்ட் பண்ணிக்கீங்க. ரைட். இல்லைன்னா நமக்கு ஆன்சர் வந்து இருக்காது. அப்ப நான் அங்க மைனஸ் n1, அப்ப நம்ம எங்க மைனஸ் n1னா இந்த இதுக்கு மைனஸ் n1, அதே மாதிரி இங்க மைனஸ் n1. எஸ் தேங்க்ஸ் ஃபார் த கரெக்ஷன் மேம். எஸ் ஸோ அப்போ இல்லைன்னா ஆன்சர் கரெக்டா வராது. இங்க வந்து அப்பனா என்ன வரும்னா n1 ஸ்கொயர். இங்க வந்து என்ன வருதுன்னா உங்களுக்கு மைனஸ் ஆஃப் n1 ஸ்கொயர். இங்க மைனஸ் இந்த மைனஸ் பிளஸ் n3. we can make the bracket. அப்போ மைனஸ் லாம்டா n3. இங்க வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா சொல்லுங்க. ஓகே, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா மைனஸ் ஆஃப் n1 n3 பிளஸ் n3. இது பாத்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணும்போது n1 n3 மைனஸ் n2 லாம்டா. ஏன்னா மைனஸ் பிளஸ், ஸோ ஆல்ரெடி ஒரு மைனஸ் போடணும் கிராஸ் மாதிரி. அதாவது இதை மல்டிப்ளை பண்ணிட்டு இதை மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு மைனஸ் சைன் போடணும். அந்த மைனஸ் சைன் போட்டாச்சு. ஸோ எனி நோ அதர் மிஸ்டேக்ஸ். இப்போ நம்ம என்ன செய்யலாம், we can just copy this expression, we can paste it in your next page. Yes. இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா நமக்கு என்ன வரும்னா this is goes to 0. Anyway, we need to find the eigenvalue. அப்ப இங்க என்ன இருக்குன்னா மைனஸ் லாம்டா உள்ளார மைனஸ் லாம்டா ஸ்கொயர் மைனஸ் இங்க வந்து n3 கூட உள்ளார விட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்ப n3 உள்ளார விட்டு மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா என்ன வரும்னா இது வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் இந்த பிளஸ் மைனஸ் லாம்டா n3 ஸ்கொயர். இப்போ இது இந்த செகண்ட் டைம்ல மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இந்த பிளஸ் மைனஸ். ஸோ அப்ப நமக்கு என்ன வரும்னா n3 n1 n3. ஸோ அப்பனா n1 n3 ஸ்கொயர் பிளஸ் இந்த ரெண்டு டைம் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வருதுன்னா n3 n1 n3. ஸோ n1 n3 ஸ்கொயர் மைனஸ் நமக்கு என்ன வருதுன்னா n3 லாம்டா டைம்ஸ் n3 n2 ஈக்குவல் டு 0. அப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இந்த இப்போ இதையும் உள்ளார விட்டு மல்டிப்ளை பண்ணா மைனஸ் லாம்டா கியூப் மைனஸ் லாம்டா n1 ஸ்கொயர் மைனஸ் லாம்டா n3 ஸ்கொயர் மைனஸ் n1 n3 ஸ்கொயர் பிளஸ் n1 n3 ஸ்கொயர் மைனஸ் லாம்டா n3 n1 ஈக்குவல் 0. I think we made another mistake. ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கோமா? ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த டிட்டர்மினன்ட் முதல்ல கிராஸ் வெரிஃபை பண்ண மேட்ரிக்ஸ் போடக்குள்ள சார் அது கிராஸ் வெரிஃபை பண்ணிடலாங்களோ? ஏன்னா அதில் தான் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த செகண்ட் ஸ்டெப்ல n1 n2 மிஸ்டேக் ஆயிருக்கு நினைக்கிறேன். செகண்ட் ஸ்டெப்ங்களா சார்? ஒரு நிமிஷம் நான் செக் பண்ணிக்கிறேன். n3 n2 n1 n3 n2 n1 கரெக்ட். சப்போஸ் இதை ரைட் பண்ணும்போது இதுதான் கரெக்ட், இதுவும் கரெக்ட். n1 n1 லாம்டா கரெக்ட். n3 எழுதும்போது n3 n2 n1 லாம்டா கரெக்ட். ஸோ கடைசி இந்த எக்ஸ்பிரஷன் மிஸ்டேக் பண்றேன். இது வந்து n3 கிடையாது, இது n2. இங்க பாருங்க. எஸ். ஸோ அப்போ இங்க n2. ஸோ அதனால தான் நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலுமே நமக்கு வராது. அதான் பெரிய பிரச்சனை இதுல. ஸோ நமக்கு மேட்ரிக்ஸ் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க, அதுதான் பிரச்சனை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வரும்னு கேட்டீங்கன்னா இங்க n2. அப்ப அதே மாதிரி வேற எங்காவது மிஸ்டேக் பண்ணிருக்கோமா? ஒரே நிமிஷம், வேற எங்க மிஸ்டேக் பண்ணிருக்கலாம்? இது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாருங்க, இந்த இதை ப்ராடக்ட் மல்டிப்ளை பண்ணும்போது மிஸ்டேக் பண்ணிருக்கோம். இது n1 n2. ஸோ அது ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கோம். ஸோ அதனால எங்கெங்க மிஸ்டேக் பண்ணிருக்கோம் பாருங்க. இங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கோம்,
இதை போடும்போது இங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். ஸோ அந்த ரெண்டு மிஸ்டேக் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆன்சரை வந்து இட் வில் டேக் மோர் டைம். நமக்கு இந்த மாதிரி தான் சீசன் நெட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது எங்களுக்கு அவசரமா சால்வ் பண்ணும். பட் ஃபைனலா ரொம்ப டிஃபிகல்ட். திரும்ப ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணதுக்கு டைம் இருக்காது. ஸோ அப்ப நமக்கு இங்க என்ன வரும்னா திஸ் இஸ் N2. அதாவது இப்ப கரெக்ஷன் பண்ற இடத்த மட்டும் போறேன். திஸ் இஸ் N2. இதுவும் பாத்தீங்கன்னா இட் இஸ் N2. இப்ப வந்து அப்படின்னா இது இந்த டேர்ம் என்ன வரும்னா இந்த N3 இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது N1 N2 N3 N1 N2 N3. Thank you for the correction. இப்ப இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா N1 N2 N3. இது வந்து N1 N2 N3. மேபி நம்ம இது இரேஸ் கூட பண்ணிடலாம். நான் அந்த கரெக்ஷன் இதை மட்டும் போறேன். N1 N2 N3. இப்ப இந்த N2 மல்டிப்ளை போது it will come hereafter. இது வந்து பாத்தீங்கன்னா N2 ஸ்கொயர். ஸோ இதெல்லாம் நம்ம மிஸ்டேக் பண்ண இடம் N2 ஸ்கொயர். இப்போ நம்ம டைரக்டா என்ன செய்யலாம், we can just start from here. So everything is right. அப்போ minus lambda into lambda square lambda cube minus lambda n1 square minus lambda n3 square minus n1 n2 n3 plus n1 n2 n3 minus lambda n2 square. So we need to be careful. So minus க்கு plus cancel பண்ணிடலாம். அப்போ நமக்கு என்ன வருதுன்னா minus lambda cube minus lambda common எடுத்தனா n1 square n2 square plus n3 square. So this summation ஏன்னா n1 n2 n3 unit normal. அப்போ நம்ம in 3 dimension spaceல suppose இதுதான் வச்சுக்கலாம். This is 3 dimension space. இது வந்து ஒரு யூனிட் வெக்டர் n1 along the x axis, n3 along the z axis, n2 along the y axis. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு cubical பாக்ஸ் மாதிரி வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். along the cubical பாக்ஸ் சைடு வந்து பாத்தீங்கன்னா n1 n2 n3. இப்போ வந்து இதனுடைய 3 ஸ்கொயர் எதுனா இந்த பாடி டயகனல். இந்த பாடி டயகனல் தான் என்னன்னா அதாவது இந்த கார்னர்ல இருந்து இந்த ஆரிஜின் அதான் பாத்தீங்கன்னா இட் வில் பி லைக் என்னன்னா n1 ஸ்கொயர் பிளஸ் n2 ஸ்கொயர் பிளஸ் n3 ஸ்கொயர். இப்போ இதனுடைய வேல்யூ என்னன்னா இட் வில் பி ஈக்குவல் டு சிம்பிளி 1 ஸ்கொயர். தட்ஸ் இட். So ஏன்னா இட்ஸ் யூனிட் நார்மல் யூனிட் வெக்டர்னா பை 1 யூனிட். நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸ் ப்ராப்ளத்துல ப்ரூவ் பண்ணிருக்கோம். யூனிட் வெக்டர்னா அது எப்படி ஈக்குவல் டு 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணிருக்கோம். இதனுடைய வேல்யூ இட் பி ஈக்குவல் டு 1 ஸ்கொயர். அப்ப நமக்கு என்ன கிடைக்குன்னா இது அதனாலதான் இந்த ப்ராப்ளம் சூஸ் பண்ணேன். சோ இங்க நம்ம ஸ்டக் ஆகி நிக்க கூடாது. அப்போ நமக்கு என்ன வரும்னா மைனஸ் லாம்டா கியூப் மைனஸ் லாம்டா ஈக்குவல் டு 0. ரெண்டு பக்கம் மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா இட் பி லாம்டா கியூப் பிளஸ் லாம்டா ஈக்குவல் டு 0. அப்ப நமக்கு என்ன வரும்னு கேட்டீங்கன்னா so this will be equal to lambda காமனா வெளியில எடுத்தோம்னா lambda square plus 1 equal to 0. அதுக்கப்புறம் நமக்கு என்ன வரும்னா so இங்க வேற எந்த மிஸ்டேக்கும் பண்ணலாம்னு நினைக்கிறேன். everything will be fine. ஓகே, அப்போ நமக்கு என்ன வரும்னு கேட்டீங்கன்னா இந்த lambda equal to 0 ஒரு ரூட் lambda square plus 1 equal to 0 or lambda square equal to minus 1 or lambda equal to square root of minus 1 plus or minus or plus or minus I. அப்ப நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா lambda equal to 0 one of the eigenvalue, lambda equal to plus or minus another eigenvalue. So 0 plus I minus I. These are the eigenvalue of the given antisymmetric matrix. So கொடுத்திருக்க ஆப்ஷன்ல this is one of the option இருக்கு. உங்களுக்கு ப்ராப்ளம் நம்ம ஷேர் பண்ணிருக்கோம். அதாவது நமக்கு ப்ராப்ளம் நம்பர் என்ன கொடுத்திருக்கோம்னா நம்மளுடைய ப்ராப்ளம் ஷீட்ஸ்ல மேபி பிரிண்ட் அவுட் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். It will be first option. 44th one வந்து பாத்தீங்கன்னா 0 I minus I, the first option. அதே மாதிரி அது ஐகன் வேல்யூஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் எல்லாம் இனிமேட்டு கேட்டா ஈஸியா போட்டுவீங்க. அதே மாதிரி வெக்டர் பர்பெண்டிகுலர் இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். The third problem from the vector algebra என்னன்னா a vector perpendicular to any vector a vector perpendicular that lies on the plane that lies on a plane defined by x plus
y plus z equal to 5. So அப்பனா any vector perpendicular to this plane அது என்னன்னு பாத்தீங்கன்னா that perpendicular to the any vector that lies on இந்த vector அதாவது இந்த பிளேன்ல இருக்க வெக்டர் அது perpendicular to the any vector அப்படின்னு கேட்டாங்க. யூசுவலாவே இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா the general form of the plane, the general, first we need to write the general form of the plane. ஒரு பிளேனோட general form என்னன்னு பாத்தீங்கன்னா it will be ax plus dy plus cz equal to d. This is general form of the plane. The normal vector to the plane என்னன்னு சொல்லுவோம்னா normal vector to the plane. இந்த பிளேனுக்கான நார்மல் வெக்டர் எப்படி டிஃபைன் பண்ணலாம்? the n normal vector that will be equal to a I hat plus b j hat plus c k hat. அப்போ வந்து நார்மல் வெக்டர் டு த பிளேன் என்ன வரும்னா the n வெக்டர் ஈக்குவல் டு நமக்கு இங்க இந்த நம்ம கொடுத்திருக்க பிளேன் கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நம்ம கொடுத்திருக்க பிளேன் x plus y plus z equal to 5. அப்போ எனக்கு a என்ன வரும்னா x coefficient 1, b y coefficient 1, c z coefficient 1. அப்போ நமக்கு என்ன வருதுன்னா it will be simply I vector j vector k vector. That is a normal vector to the plane, but அவங்க கேட்டிருக்க questions, a vector perpendicular to any vector that lies on the plane is defined by அந்த பிளேன்ல இருக்க நார்மல் வெக்டர் this is vector. ஏன்னா இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு ஆப்ஷன், so that is option number 3. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். பட் இது பாத்தீங்கன்னா இது வந்து get a problem. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மாதிரி தெரியும், பட் அதுக்கான சொல்யூஷன் எப்படி, இது கொஞ்சம் ட்ரிக்கியான ப்ராப்ளம், பட் அது ரொம்ப சிம்பிள் தான். மேபி the fourth question என்ன கொடுத்திருக்காங்கன்னா let x1 of t and x2 of t be two linearly independent solution of the differential equation. Two independent solution of the differential equation. என்ன differential equation கொடுத்திருக்காங்கன்னா நமக்கு d square x by dt square plus 2 dx by dt. Next வந்து பாத்தீங்கன்னா plus f of t x equal to 0. இதுல வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா the w, suppose w of t என்னன்னு கொடுத்துட்டாங்கன்னா the w of t equal to x1 of t dx2 by dt minus x2 of t, maybe நான் அந்த ஆர்குமெண்ட் விட்டுறேன், dx1 by dt if அதுக்கப்புறம் இது கொடுத்துட்டாங்க. இது வந்து w ரான்சியன் சொல்லுவாங்க, பட் நம்ம அதை வந்து ரான்சியன்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போறதில்ல. இது எப்படி ட்ரிக்கா நம்ம சால்வ் பண்ணது, இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் லுக்கிங் லைக் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், w of t கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா if w of 0 equal to 1 then w of 1 is what, இதான் கேட்டிருக்காங்க. அவங்க நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்திருக்காங்கன்னா the ஆப்ஷன் a வந்து 1, ஆப்ஷன் b வந்து பாத்தீங்கன்னா e ஸ்கொயர், ஆப்ஷன் c வந்து பாத்தீங்கன்னா 1 by e, ஆப்ஷன் d வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா 1 by e ஸ்கொயர். இது என்ன ஆப்ஷன்ஸ் அப்படி நமக்கு w கொடுத்துட்டாங்க, ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா x1 and x2 சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இப்ப இதை நம்ம சால்வ் பண்ணணும். இது கொஞ்சம் லிட்டில் ட்ரிக்கி மாதிரி தெரியும், பட் இதை வந்து இதை நம்ம எந்த ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணாலும் சால்வ் பண்ண முடியாது. இங்க வந்து ஏன்னா இட்ஸ் ஃபங்க்ஷன் f of t, அங்க அதான் பிரச்சனை. நம்ம சிம்பிளா இருந்தா நம்ம சால்வ் பண்ணிடலாம், ஏன்னா இட்ஸ் செகண்ட் ஆர்டர் லீனியர் ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ப்ராப்ளம் என்னன்னா நம்ம அதை சால்வ் பண்ணதுக்கு முடியாதால நம்ம ஒரு சின்ன ஐடியா ட்ரிக் என்னன்னா நம்ம இந்த w of t ய போட்டு டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். So நமக்கு என்ன மாதிரி ஃபார்ம் கிடைக்குதுன்னு பார்க்கறோம். So first let's differentiate the w of t with respect to t. இல்லனா
இதை ஃபர்ஸ்ட் இதை சப்ஸ்டிட் பண்ணோம். x1 ஆட்டி x2 ஆட்டி இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணி ஒரு ரெண்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்றோம். எதர் அப்படி ஃபார்ம் பண்ணலாம், இல்ல ரெண்டுமே பண்றோம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் w of t with respect to t. அப்போ நமக்கு w of t என்ன இருக்குன்னா this is value copy. So இங்க அது இருக்கும். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன ஆகும்னா dw by dt, நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிஃபரன்ஸ் பண்ணா ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ d by dt of x1 dx2 by dt, இதையும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். d by dt of x2 dx1 by dt. அப்போ நமக்கு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்னா x1 வச்சுக்கிட்டு dx2 dt டிஃபரன்ஷியேட் பண்ணா d square x2 dt square plus dx2 by dt வச்சுட்டு இந்த x1 டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன வரும்னா dx1 by dt. என்ன ஆர்டர் மாத்தி போட்டுருக்கேன், அதனால பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் மைனஸ், இப்போ x2 வச்சுக்கிட்டு dx1 by dt டிஃபரன்ஷியேட் பண்ணா d square x1 by dt square plus dx1 by dt வச்சுக்கிட்டு x2 டிஃபரன்ஷியேட் பண்ணா dx2 by dt. அப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னா x1 d square x1 by dt square plus d x1 by dt or dx. ஃபர்ஸ்ட் ஆர்டர் எழுதிக்கலாம். dx1 by dt x1 d square x2 இல்ல இப்ப எழுதிருக்கீங்கல்ல x1. ஆமா சார், எஸ் கரெக்ட். தேங்க்யூ சார். சோ அப்ப நமக்கு இது என்னன்னா தேர்ட் டேர்ம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் த கரெக்ஷன். சோ அப்போ மைனஸ் x2 d square x1 dt square, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் படி எழுதிக்கிறோம். மைனஸ் dx1 by t, மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் dx2 by dt. அப்போ இந்த டேர்மும் கேன்சல் ஆயிடும். பிளஸ் மைனஸ் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா dw by dt, the Wronskian, dx1, the derivative of the Wronskian, d square x2 by dt square minus x2 d square x1 by dt square. Let's take this equation number 1. இப்போ நமக்கு என்னன்னா x1 x2 it's a solution of the differential equation. இதனுடைய சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க. அப்புறம் அந்த ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். ஏன்னா அதுக்கு மேல அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம எதுவும் புதுசா கண்டுபிடிக்கிறது, அதனால இப்போ இதை எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துட்டு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். let x1 and x2 be the solution. என்ன கொடுத்திருக்கிறதா அப்படியே இருக்கணும். சொல்யூஷன் கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு we will form the two equation. என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த d square x1 இதை ஃபாலோ பண்ணும் plus 2 dx1 by dt plus f of t x1 equal to 0. x2 இதை ஃபாலோ பண்ணும். Both of them are solution of the this differential equation. x1 substitute பண்ணோம் equal to 0 தரும். x1 substitute பண்ணோம் x2 substitute பண்ணோம் it will equal to 0. பட் நமக்கு ரான்சியன்ல என்ன இருக்குன்னா நமக்கு இந்த செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் மட்டும் தான் இருக்கு. அதனால நம்ம அதை மட்டும் என்ன செய்யலாம், ஒரு சைடு வச்சுட்டு மத்த எல்லாம் ஒரு சைடு தள்ளிட்டு இதுல சப்ஸ்டிட் பண்ணலாம். அதாவது என்ன சொல்ல வரேன்னா நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இதுல இருந்து என்னன்னா the d square x1 by dt square வச்சுக்கிட்டு minus 2 dx1 by dt plus f of t x1. இது பிளஸ் வந்து மைனஸ். ஆக்சுவலா இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு தள்ளும்போது ரெண்டுமே மைனஸ் மாறிடும். அதே மாதிரி the next equation d square x2 by dt square, so அந்த minus 2 dx2 by dt minus f of t x2. So இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன செய்யறோம்னா we can substitute the Wronskian. நம்ம ஃபைனலா அந்த டெரிவேட்டிவ் ஆஃப் த Wronskian என்ன டெரிவேட்டிவ்னா dw by dt ல சப்ஸ்டிட் பண்ணலாம். ஏன்னா நமக்கு என்ன இருக்குன்னா dw by dt x1 d square x2 by dt square. அப்போ x1 the d square x2 by dt square நமக்கு என்ன இருக்குன்னா minus 2 dx2 by dt
மைனஸ் எஃப் ஆஃப் டி. இது ஏன் பண்றேன்னு சொல்லிட்டு கடைசியா உங்களுக்கு சொல்றேன். சோ இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மைனஸ் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் டூ டி ஸ்கொயர் எக்ஸ் ஒன் பை டிடி ஸ்கொயர். அது என்ன வந்துருச்சுன்னா மைனஸ் டூ டி எக்ஸ் ஒன் டிடி டிடி மைனஸ் எஃப் ஆஃப் டி எக்ஸ் ஒன். சோ அப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இப்ப எக்ஸ் ஒன்னால உள்ளார மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் டூ எக்ஸ் ஒன் டி எக்ஸ் டூ பை டிடி மைனஸ் எஃப் ஆஃப் டி எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ. ஃபர்ஸ்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்ணிச்சு. இப்போ செகண்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எக்ஸ் டூ உள்ளார விட்டு மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் இந்த மைனஸ் பிளஸ் டூ எக்ஸ் டூ டி எக்ஸ் ஒன் பை டிடி. இங்க மைனஸ் இந்த மைனஸ் பிளஸ் எஃப் ஆஃப் டி எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ. பாருங்களா இப்ப பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா அந்த ஃபங்க்ஷன் கேன்சல் ஆயிடுது. ஏன்னா எஃப் ஆஃப் டி என்னன்னு தெரியாது, அதான் பிரச்சனை. நம்ம இது எஃப் ஆஃப் டி தெரிஞ்சுட்டா பிரச்சனை இல்ல. பட் எஃப் ஆஃப் டி என்னன்னு தெரியாதால நம்ம என்ன செய்யறோம்னா ஒரே ஒரு ட்ரிக் தான். ஒண்ணு இந்த கிவன் பிரான்ச்சினா டெரிவேட்டிவ் எடுத்தேன் டைமை பொறுத்து எடுத்துட்டு அந்த ரெண்டு சொல்யூஷன் வந்து இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி அதை dw by dt ல சால்வ் பண்ணும்போது சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு எஃப் ஆஃப் டி அழகா கேன்சல் ஆயிடுது. அப்போ நம்ம காமனா வெளியில என்ன எடுத்துக்கலாம்னா மைனஸ் டூ வெளியில எடுத்தீங்கன்னா உள்ளார என்ன இருக்குன்னா எக்ஸ் ஒன் டி எக்ஸ் டூ பை டிடி மைனஸ் என்ன மைனஸ் வெளியில எடுத்தாச்சு எக்ஸ் டூ டி எக்ஸ் ஒன் பை டிடி. இதான் நமக்கு ஆல்ரெடி என்னன்னு தெரியும். So that is a W. இங்க பாருங்க x1 dx2 by dt minus x2 dx1 by dt. So இது வந்து பாத்தீங்கன்னா it's a W. So அப்ப நமக்கு என்ன கிடைக்குன்னா minus 2W dw by dt. ஏன்னா நம்ம ஃபைனல் W தான் கேக்குறாங்க. சோ நமக்கு ஈஸியான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மாறிடுச்சு. ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருந்துச்சு, இப்ப சிம்பிளா மாறிடுச்சு. இது நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். எப்படி சால்வ் பண்ணலாம்னா இந்த dw by w எல்லாம் ஒரு பக்கம் வேரியபிள் ஓட்டிங்க மைனஸ் 2 dt. இப்ப ரெண்டு பக்கமும் இன்டெகிரேட் பண்ணுங்க. இன்டெகிரேட் பண்ணனா நமக்கு என்ன கிடைக்குன்னா we need to add one constant. ஏன்னா indefinite integral. லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னன்னா log of w, ரைட் ஹேண்ட் சைடு என்ன வரும்னா minus 2 வெளியில எடுத்துட்டோம்னா integral of dt வந்து it's simply t plus constant. அப்போ ரெண்டு பக்கமும் எக்ஸ்பொனென்ஷியல் எடுத்தனா the w of t that will be equal to the exponential of minus 2t plus exponential of plus c or plus exponential of c or some constant, the exponential of c. So அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் நமக்கு ஆல்ரெடி தெரியும். We need to use the boundary conditions to find the exponential of c value. So this is the final answer. Maybe take the equation number 1. நம்ம கொடுத்திருக்க boundary conditions இங்க எழுதிக்கலாம். நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா w of 0 equal to 1. நமக்கு w of 1 கேட்டிருக்காங்க. So w of 0 equal to 1 போடலாம். So போட்டனா நமக்கு என்ன இருக்குன்னா சொல்யூஷன் w of t equal to exponential of minus 2t plus sorry not plus exponential of அதாவது plus c exponentially வரும். அது தனியா எழுதுனா exponential of c. அப்ப நமக்கு boundary condition என்ன சொல்லலாம் w of 0 equal to 1. t வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்க 0 போடுங்க. So w of 0 சொல்யூஷன்ல exponential of minus 2 into 0 into exponential of c. இப்போ இதனுடைய வேல்யூ தான் நமக்கு தேவை. w of 0 equal to எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா the value equal to 1. அப்ப exponential of minus 2 into 0 it will be like 0 into exponential of c. அப்போ exponential of c equal to என்ன வரும்னா anything power 0 1. அப்போ this will be equal to 1. So அப்ப நான் கண்ணை மூடிட்டு நம்ம therefore constant தெரிஞ்சு w of t equal to the general solution exponential of minus 2t. அப்போ இது நமக்கு என்ன கேட்டிருக்குன்னா w of 1 என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ t இருக்கிற இடத்த 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2 into 1 so exponential of minus 2 the w of 1 is equal to 1 by t square. So this is answer. நமக்கு எத்தனாவது ஆப்ஷன் வருதுன்னா it will be the fourth option. இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும். So it's option number D. ரொம்ப பார்க்க ட்ரிக்கியா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 மார்க் क्वेश्चन ஒரு 5 மார்க் क्वेश्चंस. கொஞ்சம் திங்க் பண்ணா it will be easy. ரொம்ப பெரிய கஷ்டம் இல்ல. நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இந்த மாதிரி ஐடியாஸ் வந்துடும். அதுக்கு அடுத்த ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். நம்ம அப்படியே மேட்ரிக்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இது வந்து ஒரு வெரி குட் ப்ராப்ளம் சொல்லலாம். என்னன்னா the question number இது வந்து பாத்தீங்கன்னா 4 5 1 சொல்லுங்க
5. எஸ், மேட்ரிக்ஸோட அப்படியே ஹோல் ப்ராப்பர்ட்டி மட்டும் அப்ளை பண்ண போறோம். என்ன கொடுத்திருக்காங்கன்னா நமக்கு the 3x3 மேட்ரிக்ஸ் M, 3x3 மேட்ரிக்ஸ் M, அதனுடைய ட்ரேஸ் என்னன்னு கொடுத்துட்டாங்க. the trace of the M equal to 6. next the trace of M square, மேட்ரிக்ஸ் ஸ்கொயரோட ட்ரேஸ் வந்து 26. next the trace of M cube equal to 90. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா which one of the following can be set of eigenvalues, அதாவது கீழே கொடுத்திருக்கிறதுல ஏது ஐகன் வேல்யூஸ் கேட்டாங்க. இந்த ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்திருக்காங்கன்னா 1,1,4, the B -1,0,7, next C -1,3,4, next D பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2,2,2 இதான் கொடுத்திருக்காங்க. நமக்கு trace of a matrix equal to sum of the eigenvalue. First property, the trace of a matrix M equal to sum of the eigenvalue. First இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஐகன் வேல்யூஸ், அதாவது 3 ஐகன் வேல்யூ இருந்ததுன்னா λ1 plus λ2 plus λ3. இந்த sum of the eigenvalue that will be equal to the trace of M. The trace of M. நமக்கு trace of M எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 6. அப்புறம் 3 ஐகன் வேல்யூ சம் பண்ணா நமக்கு என்ன வரணும்? 6 வரணும். பிரச்சனை என்னன்னா இதுவும் 6 தான், இது சம் பண்ணா 6 தான், இதுவும் 6 தான், இதுவும் 6 தான். அப்புறம் நம்ம ஏபிசிடில எந்த ஆன்சர் சொல்ல முடியல ஃபர்ஸ்ட் இதை வச்சுக்கிட்டு. சரி, ஓகே, நெக்ஸ்ட் இதை செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன, சப்போஸ் trace of the M square, ஒரு ஸ்கொயர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் trace என்னன்னு கேட்டீங்கன்னா it is the square sum of the square of the eigenvalue λ1 square plus λ2 square plus λ3 square. சோ இதுதான் இன்னொரு ப்ராப்பர்ட்டி. இது கண்டிப்பா கேட்க சான்சஸ் இருக்கு, அதனால இதை மறந்துடுறீங்க. trace of any matrix square equal to the eigenvalues ஓட ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணதுக்கு ஈக்குவல். சோ அது எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா it is 26. அப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். let's check first option. சோ இந்த ப்ராப்பர்ட்டில 26 வருதான்னு பார்க்கலாம். சோ ஐகன் வேல்யூ 1 ஸ்கொயர், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 4 ஸ்கொயர், நமக்கு எவ்வளவு வருதுன்னா 1 + 1 + 4 4 are 16. இது வந்து பாத்தீங்கன்னா 26 தரல, எவ்வளவுன்னா 18. அப்பனா கண்ணை மூடிக்கிட்டு this is not a right answer. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க. செகண்ட் ஆப்ஷன் என்ன, -1 whole square plus 0 square plus 7 square. அப்ப என்னன்னா 1 square plus 0 plus 7 7s are 49. எனக்கு எவ்வளவுனா 50. அப்பனா இதுவும் தரல. செகண்ட் ஒன் ரூல்ட் அவுட். தேர்ட் ஆப்ஷன் செக் பண்ணி பார்க்கலாம். -1 whole square, 3 square plus 4 square. அப்ப என்னன்னா 1 plus 9 plus 16. அப்ப எனக்கு என்ன வருதுன்னா it will be equal to 25 plus 26. இது வந்து எனக்கு 26 தருது. ஏன்னா பாருங்க 10 plus 16 இது 26, இது 26 தருது. தேர்ட் ஆப்ஷன், ஃபோர்த் ஆப்ஷன் செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அதுவும் 26 தான் பிரச்சனை. 2 square plus 2 square plus 2 square பாத்தீங்கன்னா 8 plus 8 plus 8. சாரி, நாட் 8 plus 4 plus 4 plus 4. 2 2 are 4, 2 are 4. அப்ப வந்து என்ன வருதுன்னா எனக்கு 12 தான் வருது. சோ அப்பனா நம்ம டைரக்டா செகண்ட் ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம எதுனா the eigenvalue for the given matrix is equal to 26. ஈவன் தேர்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம அந்த ஆப்ஷன் சி வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். the trace of the matrix cube equal to the λ1 cube plus λ2 cube. இது this is another property, λ3 cube. சோ அப்ப நமக்கு என்ன வரும்னா தேர்ட் ஆப்ஷன் வச்சு பாத்தீங்கன்னா -1 whole cube, 3 cube plus 4 cube equal to நமக்கு என்ன வருதுன்னா -1. ஏன்னா -1 whole cube பண்ணீங்கன்னா -1, இட்ஸ் ஆட் நம்பர். நெகட்டிவ் வந்து கியூப் பண்ணும்போது மைனஸ். சோ 9 9s 9 3s are 27. am I right? yes. இங்க வந்து 4 4s are 16, 16 4s are 64. அப்ப நமக்கு என்ன வருதுன்னா, ஏதாவது மிஸ்டேக் பண்ண மட்டும் சொல்லுங்க. it will be 26 plus 64.
அப்ப நமக்கு என்ன வருதுன்னா it will be 0 is 90. Yes, exactly, it is right. It is satisfying the third property. Trace of m cube equal to 90. அப்ப நம்ம என்ன செய்யணும், we are using the properties of the matrix இங்க. நீங்க வந்து டைரக்டா எதுவுமே நம்ம சால்வ் பண்றதோ இல்ல வேற எதுவுமே இல்ல. We are just applying the trace of the matrix equal to sum of the eigenvalue. Trace of m square equal to the sum of the square of the eigenvalue. Trace of m cube equal to the sum of the cube of the eigenvalue. In general, the trace of any m to the power n equal to, it will be, suppose 3 cross 3 matrix இருந்தா, the lambda 1 power n, lambda 2 power n plus lambda 3 power n. This is a general property. So அழகா நமக்கு என்னன்னா இந்த ஆன்சர் கிடைச்சிச்சு. ரொம்ப பெருசா சால்வ் பண்ணல. இதுவும் பாத்தீங்கன்னா கேட்ட ஒரு கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்யூஷன் ஃபார் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். நார்மலா நமக்கு வந்து எப்படி கொஸ்டின் இருக்கும், நார்மலா டிஃபரன்ஷியல் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்டுருவாங்க. நமக்கு தெரிஞ்சது பட் ஃபைனலா அப்ளை பண்ற மாதிரி என்னன்னா 6 ப்ராப்ளம் நம்பர் 6. The solution of the differential equation of the differential equation என்ன கேட்டிருக்காங்கன்னா x dy by dx plus 1 plus x y e to the power minus x. இதை வந்து நம்ம எப்படி மாத்தி எழுதலாம்னா இந்த கொடுத்துருக்க இன்னொன்னு வித் பவுண்டரி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது y of 1 equal to 0. இதுதான் ஒரு பவுண்டரி கண்டிஷன். இப்ப இதற்கான சொல்யூஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள். ஏன்னா நம்ம இந்த கொடுத்துருக்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எல்லாத்தையும் என்ன செய்யறோம்னா டிவைட் பை எக்ஸ். அப்ப ஃபர்ஸ்ட் டைம் டிவைட் பை எக்ஸ் போட்டா dy by dx இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்மேட் வரும். dy by dx ஈக்குவல் செகண்ட் டேர்ம் வந்து டிவைட் பண்ணீங்கன்னா x ஆல 1 by x divided by x y. தேர்ட் டேர்ம் டிவைட் பண்ணீங்கன்னா e to the power minus x divided by x. அப்ப வந்து இது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் இன் தி ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். எந்த ஃபார்ம்ல இருக்குன்னா இந்த இது dy by dx plus p of y equal to q இந்த ஃபார்மேட்டா இருக்கு. சோ அப்ப நம்ம இதை எப்படி சால்வ் பண்ண போறோம்னா ஆக்சுவலா the p of x equal to என்ன இருக்குன்னா 1 plus x by x, q of x equal to என்ன இருக்குன்னா e to the power minus x by x. சோ நமக்கு என்னன்னா we are using the integrating factor method. நம்ம அதுதான் சொல்லியிருந்தோம் நம்ம நடத்தும் போது. ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன். எஸ். சோ நமக்கு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன வரும்னு கேட்டீங்கன்னா therefore ஏன்னா நமக்கு வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். அதான் நம்ம சொல்லியிருந்தோம். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு exponential of integral of pdx. exponential of integral of pdx இதான் பாத்தீங்கன்னா இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிச்சலாம். சோ exponential of integral of pங்கிறது என்ன இருக்குன்னா 1 plus x divided by x into dx. நமக்கு இது என்ன வரும்னா இதை ரெண்டா பிரிச்சுக்கலாம். அதாவது இன்டெகிரல் ஆஃப் இங்க 1 plus x வந்து எப்படின்னா 1 by x, x is a common, ஒன்னுக்கும் காமன், x by x it will be equal to 1 into dx. அப்ப நம்ம என்ன செய்யலாம், we can just split into two integral exponential. ஒன்னு வந்து 1 by x into dx plus another integral 1 into dx. அப்ப நமக்கு என்ன வரும்னு கேட்டீங்கன்னா this will be equal to இது வந்து dx by x it is log x. So exponential of ln x into x plus x not into x. அப்ப நம்ம என்ன வரும்னா the integrating factor the exponential of ln x தனியா வரும் into exponential of x. ஏன்னா it's a summation இருக்கு, அதனால ரெண்டு டேர்ம் நம்ம எழுதிக்கிறோம். So இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா we will get back this equation. இப்ப exponential ln it will kill each other, the x e to the power x. So this is a பாத்தீங்கன்னா integrating factor. So நமக்கு ஆல்ரெடி சொல்யூஷன்ஸ் வந்து இதனுடைய ஃபார்ம் ஆஃப் சொல்யூஷன் என்ன சொல்லிருக்கோம்னா the solution இது வந்து பாத்தீங்கன்னா the solution is என்னன்னா the y of x equal to 1 by integrating factor integral of the q into integrating factor into dx plus c. இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண ஃபார்முலா, அதே தான் யூஸ் பண்ணிக்கிறோம். So for the first order differential equation வேற எந்த ஃபார்முலா இல்ல. அப்போ நான் y of x equal to 1 by x
e to the power x integral of the q of x. Q of x என்ன இருக்குன்னா e to the power minus x by x, that is q of x, into integrating factor, that is x e to the power plus x plus c. அப்ப நமக்கு என்ன வரும்னா இந்த x கேன்சல் ஆயிடும் into dx. So அப்போ நம்ம exponential of minus x plus x, அப்போ நான் exponential of 0, அப்போ the y of x equal to 1 divided by x e to the power x integral in உள்ளார வந்து வெறும் exponential of minus x exponential of plus x, so minus x plus x into dx. அதை ரெண்டு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா பவர் சம் பண்ணணும். அப்போ 1 by x e power x e power 0, anything power 0 is 1, integral of dx plus c. அப்போ y of x equal to 1 by x e to the power x. இந்த dx integrate பண்ணா it's simply x plus c. இந்த x cancel ஆயிடும். அப்போ சிம்பிளா y of x equal to 1 by e power x plus c. பட் நம்ம c யோட வேல்யூ கண்டுபிடிக்க we are using the boundary condition. boundary condition என்ன கொடுத்திருக்கோம்னா at x equal to 1 y goes to 0. அப்போ ரெண்டு பக்கமும் x equal to 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. y of 1 equal to 1 by e power x plus c. அப்போ e power x வந்து இங்க வந்து என்ன செய்யணும் 0 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சோ அப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னா the y of இது வந்து பாத்தீங்கன்னா it will be 0. y of 1 equal to 0 left hand side, 1 by anything power 0 is 1 plus c. அப்போ 0 equal to 1 plus c, அப்போ c equal to minus 1. அப்ப நமக்கு என்ன வரும்னா the y of x equal to நமக்கு ஃபைனல் ஆன்சர் 1 by e to the power x minus 1, or கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1 into e to the power x divided by e to the power x. This is my y of x. So இது வந்து பாத்தீங்கன்னா it's like a most simplest problem. நம்ம just அந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம்னா we can find the solution like that. ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோமா இல்ல சாரி எக்ஸ்போனென்ஷியல் பவர் ஆஃப் x வந்து 0. yes thank you மாமா. இங்க கரெக்ட் இதான் பண்ண மாதிரி தெரிஞ்சது. அதாவது இங்க x equal to 1, so இங்க 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா this is e to the power 1. அப்போ நமக்கு 1 by e to the power 1 நமக்கு அப்ப என்ன வரும்னு கேட்டீங்கன்னா thanks for the correction. அப்போ நமக்கு c equal to minus 1 by e. அப்போ நமக்கு என்ன வரும்னா ஜெனரல் சொல்யூஷன் y of x equal to 1 by e to the power x, c வந்து plus c 1 by e. அப்போ நமக்கு என்ன வரும்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணா e minus e power x e into e power x. This is actually final solutions. Maybe மத்த எந்த மிஸ்டேக்ஸும் இல்லை. நான் ஏதோ மிஸ்டேக் பண்ண சொல்லுங்க. மேபி என்னுடைய ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் என்ன கொஞ்சம் போடணும். ஓகே தேங்க்ஸ் ஃபார் த கரெக்ஷன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இன் ஜெனரல் நம்ம தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பை ஃபார்மல் மெத்தட் ஆஃப் சால்விங். இதுவும் கேட்டுருக்காங்க. இதுவும் பாத்தீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் நெட் ப்ராப்ளம். கேட் ப்ராப்ளம் உங்களுக்கு கலெக்ட் பண்ணிட்டு 92 ப்ராப்ளம் இருக்கு. நான் அதையும் உங்களுக்கு அனுப்புறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம், த ப்ராப்ளம் நம்பர் 37. இது பாருங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி சால்வ் பண்ணலாம். அதாவது in terms of arbitrary constant a and b, the general solution of the differential equation, the general solution of the differential equation. என்ன கொடுத்திருக்காங்கன்னா x ஸ்கொயர் the d square y by dx square plus 5x dy by dx plus 3y equal to 0. We need to write the solution in terms of the constant a and b. அதான் சொல்லியிருக்காங்க. What is the solution of this differential equation? So நமக்கு பிரச்சனை என்னன்னா நம்ம இந்த மாதிரி ஈக்குவேஷன் இதுவரை ஃபேஸ் பண்ணதே கிடையாது. அதாவது இந்த மாதிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஏன்னா நமக்கு ஸ்டாண்டர்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நிறைய ரூல் இருக்கு. பட் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட், இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் கிடையாது. வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் தான் நம்ம நிறைய ரூல் வச்சிருக்கோம். இது இட்ஸ் கைண்ட் ஆஃப் பாலினாமியல், அதாவது லெஜெண்டர் பாலினாமியல், லாக்ரே பாலினாமியல். இட்ஸ் கைண்ட் ஆஃப் பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ்.
இப்ப இதை சால்வ் பண்றதுக்கு there is one procedure. இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணீங்கன்னா ஒரே ஒரு ப்ரொசீஜர் தான். ஏன்னா மத்த எல்லாம் ரூல் அப்ளை பண்ணிடுவீங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா we can use a power series method. அதாவது any differential equation can be the solution of the differential equation. It should be equal to y equal to x to the power r. இது வந்து just we are making the answers. We are making just we are assumption. Assume this is solution. இப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணி ஃபைனலா என்ன செய்ய போறோம்னா we are obtaining the solution. வேற எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி நமக்கு எந்த ஒரு ரூலும் ஃபாலோ பண்ண முடியாதுன்னா we can take this is in the general form of the solution. Y equal to x to the power r. That is a power series. It's a kind of power series method. அப்போ நமக்கு இது என்ன கண்டுபிடிக்கலாம்னா இங்க எனக்கு d square y by dx square dy by dx இருக்கு. அப்போ dy by dx கண்டுபிடிச்சனா r முன்னாடி வரும் x to the power r minus r டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது திரும்ப என்ன கண்டுபிடிக்கணும் d square y by dx square. அப்போ r இங்க திரும்ப r minus 1 முன்னாடி வந்துரும். x to the power minus 1 பண்ணனும். ஆல்ரெடி மைனஸ் வந்திருக்கிறதால x to the power minus 2. So அப்பனா நமக்கு என்னன்னா therefore we can substitute in our differential equation. என்ன இருக்குன்னா x square we can make the bracket d square y by dx square என்ன வருதுன்னா r into r minus 1 x power r minus 2 plus 5x dy by dx or x to the power r minus 1 plus 3 x to the power r. y வந்து x to the power r equal to 0. இப்போ x ஸ்கொயர் உள்ளார மல்டிப்ளை பண்ணனா நமக்கு என்னன்னா r into r minus 1 x power r minus 2 இந்த பவர் x மல்டிப்ளை பண்ணும்போது plus 2 ஒரு பவர் வந்து ஆட் ஆகும் plus 5 x மல்டிப்ளை பண்ணும்போது உள்ளார என்ன 5r x power r minus 1 x power 1 இங்க அதனால மல்டிப்ளை பண்ணும்போது பவர் ஆட் பண்ணிக்கணும் 3x power r equal to 0. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த plus 2 minus 2 plus 1 minus 1 கேன்சல் ஆயிடும். x power r காமனா வெளியில எடுத்துடலாம். x power r காமனா வெளியில எடுத்தனா உள்ளார என்ன இருக்குன்னா r r minus 1 plus 5r plus 3 equal to 0. இப்போ என்னன்னா இந்த இது ரெண்டு ப்ராடக்ட் ஆஃப் த x power r இந்த பிராக்கெட்ல இருக்குது. எய்தர் இது 0 இருக்கலாம் இல்லனா இது 0 இருக்கலாம். அப்பனா ரைட் ஹேண்ட் சைடு 0 ஆகும். பட் நாம இதை வந்து என்ன x power r வந்து சொல்யூஷன் எடுத்துக்கிட்டோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா this is a solution x power r. அதனால this is can't be equal to 0. x power r cannot be equal to 0. அப்பனா எது 0 இருக்க வாய்ப்பு இருக்குன்னா இந்த பிராக்கெட்ல இருக்க டேர்ம் எதுனா r r minus 1 plus 5r plus 3 equal to 0. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்னா r square minus r plus 5r plus 3 equal to 0. அப்போ வந்து நமக்கு என்ன வரும்னா r square plus 4r minus r plus 5r 4r plus 3 equal to 0. அப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இதுக்கு ரூட் எடுத்தனா மல்டிப்ளை பண்ணா 3 சம் பண்ணா 4 1 3s are 3. அப்ப என்ன வரும்னா the factor of the r square quadratic equation r plus 3 r plus 1 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க வந்துரும். அப்போ so roots of the r square 4r plus 3 equation r equal to minus 3 r equal to minus 1. ஏன்னா நம்ம இது ரெண்டுத்தையும் தனித்தனியே 0 பண்ணோம். 0 பண்ணா r equal to minus 3 r equal to minus 1. இது kind of auxiliary equation. அப்போ நமக்கு the solution therefore the general solution இங்க என்ன எடுத்துக்கிட்டோம்னா y equal to நம்ம just assume பண்ணோம் y equal to x to the power r. அப்ப அது ரெண்டு சொல்யூஷன் கிடைச்சதால a time x to the power r1 ரெண்டு ரூட் இது r2 plus b time x to the power r2. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா the y of x equal to a time x power minus 1 plus b x power minus 3. அப்ப என்ன கிடைக்குதுன்னா ஃபைனல் ஆன்சர் a by x x power minus 1 கேட்டோம்னா b by x cube. இதுவும் பாத்தீங்கன்னா சிஎஸ்ஆர் நெட்ல கேட்டது. சோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா எப்படி சால்வ் பண்ணது எந்த ரூலும் அப்ளை பண்ண முடியல. ஏன்னா இங்க வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் வந்தா கண்ணை மூடிக்கிட்டு அட்டெண்ட் பண்ணலாம். நம்ம ஜஸ்ட் ரூலை யூஸ் பண்ணிட்டு போகலாம். பட் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் வந்தா நம்ம இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி ஆகணும்.
ஓகே சார் இப்போ இதுல a by x cube b by x அதுவும் கரெக்டா இல்ல? எஸ் சார் போடலாம்ல? போடலாம், தாராளமா சார், தாராளம். யூ ஆர் ரைட். ஓகே சார், யூ ஆர் ரைட். ஏன்னா நம்ம கரெக்டா பவுண்டரி கண்டிஷன் யூஸ் பண்ணும்போது a and b that value it will be same. ஃபைனல் ஃபார்ம் இஸ் சேம். x கியூப்க்கு மேல என்ன கான்ஸ்டன்ட் வருமோ அதான் வரும். இந்த x க்கு மேல என்ன கான்ஸ்டன்ட் வருமோ அதுதான் வரும். நீங்க இதை வந்து b இதை a போட்டாலும் இந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது சார். அந்த x-க்கு நியூமரேட்டர்ல என்ன கான்ஸ்டன்ட் இருக்கோ அந்த வேல்யூ தான் வரும். இதனுடைய வேல்யூ மாறாது நான் மாத்தி போட்டாலும். எஸ் சார். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு இன்னும் ஒரு ஹியூமர் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டா நல்லா இருக்கும். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஆனா நல்லா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் நம்பர் 8. இதுவும் பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் பாருங்க எப்படி வித்தியாசமா கேட்கலாம்னு சொல்லிட்டு நம்ம என்ன டைரக்ட் கொஸ்டின் நம்ம எதையுமே எதிர்பார்க்க முடியாது. கொஸ்டின் நம்பர் 8 என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒன் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் e power a is e power of என்ன கொடுத்திருக்காங்கன்னா one of the eigenvalue of matrix e power a is e to the power alpha. என்னன்னா இந்த மேட்ரிக்ஸ் a கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்தாங்கன்னா alpha 0 0 0 0 alpha 0 alpha 0. The product of the other two eigenvalue of e power a is என்ன கேட்டுக்கன்னா the product of the other two eigenvalues. It is interesting. ஏன்னா நமக்கு வந்து டைரக்டா ப்ராடக்ட் கேட்கல. eigenvalues of e power a. அதாவது இது மேட்ரிக்ஸ் a கொடுத்துட்டாங்க. 3x3 மேட்ரிக்ஸ் ஐகன் வேல்யூ λ1 λ2 λ3 வரும். பட் என்ன கேட்டிருக்காங்கன்னா e பவர் a மேட்ரிக்ஸ் ஒன் ஆஃப் த ஐகன் வேல்யூ e பவர் ஆல்பா. இது வந்து மேட்ரிக்ஸ் e பவர் a ஓட ஐகன் வேல்யூ என்ன வரும்னா e பவர் λ1 e பவர் λ2 e பவர் λ3. அதுல ஒரு ஐகன் வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 வந்து ஈக்குவல் டு த λ1 அதனுடைய ஐகன் வேல்யூ, அதாவது இதனுடைய ஐகன் வேல்யூ ஈக்குவல் டு e to the power alpha சொல்லிட்டாங்க. சோ பிரச்சனை என்னன்னா other two what is the product of the other two eigenvalue e to the power λ2 e to the power λ3. நம்ம என்னன்னா டைரக்டா இதை ப்ராடக்ட் பண்ணிடக்கூடாது. அதனாலதான் இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் எடுத்தேன். ஆப்ஷனும் எழுதலாம், மேபி நம்ம அதுக்கப்புறம் சால்வ் பண்ணிக்கலாம். e to the power 2 alpha, the b ஆப்ஷன் என்ன கொடுத்துக்கலாம் e to the power alpha, the 3 c ஆப்ஷன் or abc. c ஆப்ஷன் என்ன e to the power -2 alpha, the d ஆப்ஷன் it will be 1. சோ இந்த 4 ஆப்ஷன். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யலாம்னா இந்த மேட்ரிக்ஸ்க்கு ஐகன் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு நமக்கு λ1 λ2 λ3 இட்ஸ் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் a. இட்ஸ் ஐகன் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் a. அப்பனா அந்த ஐகன் ஆஃப் மேட்ரிக்ஸ் e to the power a it is nothing but it's a exponential of λ1 exponential of λ2 exponential of λ3. இங்க கிடைச்சிருக்க அந்த ஐகன் வேல்யூல எக்ஸ்பொனன்ஷியல் எடுத்தாவே முடிஞ்சிருச்சு. சோ அதனால நம்ம எக்ஸ்பொனன்ஷியல் ஆஃப் த மேட்ரிக்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை என்ன செய்ய முடியாது. ஏன்னா எக்ஸ்பொனன்ஷியல் ஆஃப் a இங்க இட் இஸ் சீரிஸ். அதாவது எக்ஸ்பொனன்ஷியல் ஆஃப் a is nothing but 1 plus a plus a square by 2 factorial a cube by 3 factorial. நம்ம இதை எப்போ மல்டிப்ளை பண்ணி எப்போ எல்லா மேட்ரிக்ஸும் சம் பண்றது பாருங்க. a ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், a கியூப் கண்டுபிடிக்கணும், அதெல்லாம் டிஃபிகல்ட். அதனாலதான் நம்ம என்னன்னா ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணிக்கிறோம். ஒன்ஸ் இஃப் யூ நோ த ஐகன் வேல்யூஸ் ஆஃப் எனி மேட்ரிக்ஸ், the exponential of that matrix eigenvalue it is nothing but it is equal to the exponential of the eigenvalues of the given matrix. அதுதான் நம்ம இங்க அந்த ரூல்ல தான் இந்த இது this is one of the rule. இதான் அப்ளை பண்ண போறோம். அப்பனா நமக்கு இது இனிமேட் ஈஸி. அத கொடுத்திருக்க ஐகன் மேட்ரிக்ஸ் எப்படி ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா a க்கு அதாவது a minus the lambda I the determinant goes to 0. அப்ப நமக்கு என்ன இருக்குன்னா ஆல்பா 0 0 0 0 ஆல்பா 0 ஆல்பா 0 மைனஸ் லாம்டா I வந்து 1 0 0 0 1 0 0 0 1 it goes to 0. அப்ப நமக்கு என்ன கிடைக்குன்னா ஃபர்ஸ்ட் இந்த லாம்டா உள்ளார விட்டு மல்டிப்ளை பண்ணிட்டு டயகனல் எலிமெண்ட் கூட மைனஸ் பண்ணனா நமக்கு
alpha minus lambda, first element 0 0, next 0 minus lambda alpha, next 0 alpha minus lambda. நம்ம ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோ வச்சு என்னன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அப்ப நமக்கு என்ன வரும்னா ஆல்பா மைனஸ் லாம்டா ஜஸ்ட் மைனஸ் லாம்டா ஆல்பா ஆல்பா மைனஸ் லாம்டா. எதுவும் மிஸ்டேக் பண்ண சொல்லுங்க. நெக்ஸ்ட் என்னன்னா அதர் எலிமெண்ட் எழுதணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா இதுவும் 0, அப்பனா அதனுடைய கோஃபேக்டர் 0 தான். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோல தேர்ட் எலிமெண்ட் 0, அதனுடைய கோஃபேக்டர் நம்ம டிட்டர்மினன்ட் எடுத்து 0 கூட மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். அதனால அதர் 2 எலிமெண்ட் பத்தி பிரச்சனை இல்லை, சிம்பிளா முடிஞ்சிச்சு. அப்படின்னா ஆல்பா மைனஸ் லாம்டா, இங்க வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் இந்த மைனஸ் பிளஸ் லாம்டா ஸ்கொயர், இதை மல்டிப்ளை பண்ணா இட் இஸ் மைனஸ் ஆல்பா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அப்போ வந்து என்ன வருதுன்னா ஆல்பா மைனஸ் லாம்டா அது ஒரு ஃபேக்டர், தட் இஸ் 0. அப்பனா இதுல இருந்து நமக்கு என்னன்னா லாம்டா 1 ஈக்குவல் டு ஆல்பா கிடைக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி the lambda ஸ்கொயர் மைனஸ் ஆல்பா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இதுல இருந்து பாத்தீங்கன்னா the lambda ஈக்குவல் டு பிளஸ் ஆல்பா ஸ்கொயர், லாம்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு பிளஸ் ஆல்பா ஸ்கொயர். பிளஸ் ஆர் மைனஸ் ஆல்பா, அப்பனா நம்ம என்ன செய்யறோம்னா லாம்டா 2 ஒரு ஆல்பா, லாம்டா 3 மைனஸ் ஆல்பா, அந்த பிளஸ் ஆர் மைனஸ் ஆல்பா. அப்புறம் மூணு வேற ஐகன் வேல்யூ கிடைச்சிச்சு. என்ன செய்யறோம்னா லாம்டா 2 ஒரு ஆல்பா, என்னன்னா எஸ் சார் என்னன்னா சார் 3 ஐகன் வேல்யூ கிடைச்சிச்சு. என்னன்னா the lambda 1 alpha, lambda 2 alpha, the lambda 3 minus alpha. இது வந்து பாத்தீங்கன்னா the matrix A ஓட ஐகன் வேல்யூ. So the eigen values of exponential of the matrix என்னன்னா அப்படியே அதனுடைய exponential of the eigen values என்னன்னா the e power lambda 1 equal to e to the power alpha, next e to the power alpha, next e to the power minus alpha. This is the eigen values of the exponential of that matrix. So this is lambda 1, this is lambda 2, this is lambda 3. நமக்கு ஆல்ரெடி ஒன் ஆஃப் த ஐகன் வேல்யூ கொடுத்துட்டாங்க, எதுனா இது கொடுத்துட்டாங்க எக்ஸ்பென்ஷன் ஆஃப் பிளஸ் ஆல்பா ஐ திங்க். எஸ், இப்ப ப்ராடக்ட் ஆஃப் த அதர் 2 ஐகன் வேல்யூ, அதாவது என்ன கேட்டாங்கன்னா the lambda 2 lambda 3, the product of the other 2 ஐகன் வேல்யூனா lambda 2 lambda 3. அப்ப lambda 2 என்ன எக்ஸ்பென்ஷன் ஆல்பா, lambda 3 எக்ஸ்பென்ஷன் ஆஃப் மைனஸ் ஆல்பா, அப்ப எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ஆல்பா மைனஸ் ஆல்பா. So exponential of 0, anything above 0 is 1. So அப்பனா the product of the other 2 eigen value it is 1. நமக்கு other 2 eigen value னா அந்த வேல்யூ போட்டுறலாம், பட் அதனுடைய ப்ராடக்ட் என்ன கேட்டாங்கன்னா it will be equal to 1. அப்பனா எந்த சாய்ஸ் வருதுன்னா it is D சாய்ஸ். So இது எல்லாமே நம்ம ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா there is one more equation. எஸ், இது வந்து நம்ம இதுவரை சொல்லாதது, பட் இருந்தாலும் இது பாருங்களா, இன்னும் ஒரு 10 minutes நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ 9th ப்ராப்ளம் ஒரு 10 ப்ராப்ளம் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். கன்சிடர் த 3 ஐகன், அதாவது 3 வெக்டர்ஸ். அது வெக்டர்ல இருந்து 3 வெக்டர்ஸ் என்ன கொடுத்துட்டாங்கன்னா the v1 vector equal to 2 i hat plus 3 k hat. அதே மாதிரி the v2 vector equal to I hat plus 2 j hat plus 2 k hat. அதே மாதிரி the vector v3 equal to 5 I hat plus j hat plus alpha k hat. அவங்க என்ன கொடுத்துட்டோம்னா ijkr ஸ்டாண்டர்ட் யூனிட் வெக்டர் இந்த 3 dimensional ஸ்பேஸ். அவங்க values of alpha என்ன, these vector will be linearly dependent. These vector will be linearly dependent if the values of alpha is, if the values of alpha is, so அதனுடைய ஆல்பாவோடைய வேல்யூ என்ன கேட்டிருக்காங்க. if these vectors linearly dependent, so what is the values of alpha? அப்போ இது வந்து ஒரு சின்ன ட்ரிக் தான். இது என்ன செய்யணும்னா the coefficient determinant for the linearly dependent vector, இதை மறந்துடாதீங்க. இது வந்து மேபி நான் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லி இருக்க மாட்டேன். ஃபார் ஏன்னா இது கேட்க சான்சஸ் இருக்கு. ஃபார் linearly dependent vectors
the coefficient determinant goes to 0. The coefficient determinant goes to 0. இது வந்து determinant of the matrix எப்போ 0 ன்னு சொல்லிருப்போம்னா when the three vectors are lying in the plane. ஒரு planeல இருக்கிற vectorக்கு determinant goes to 0. But linearly dependent vectors also the coefficient determinant goes to 0. சோ அப்பனா இதனுடைய கோஎஃபிஷியன்ட் அப்படியே கண்ணு மூடிட்டு என்ன எழுதலாம்னா அதுக்கப்புறம் ஈஸி. இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ஐ ஹேட்டுக்கு 2 ஃபர்ஸ்ட் v1 வெக்டருக்கு j இல்ல k வந்து 3, v2க்கு வந்து பாத்தீங்கன்னா i1 j கோஎஃபிஷியன்ட் 2 k2, v3க்கு வந்து பாத்தீங்கன்னா the i5 j1 k alpha that determinant goes to 0. இதை சால்வ் பண்ணீங்கன்னா வந்துரும். so I think this is easy one. நாம மேபி சால்வ் பண்ணி கூட காட்டலாம். இருந்தாலும் நம்ம என்ன செய்யலாம், யூ கேன் ஜஸ்ட் ஒர்க் இட் அவுட். நமக்கு இந்த ஐடியா தான் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த ப்ராப்ளம் செக் பண்ண ஒர்க் இட் அவுட். நீங்களே ஒர்க் பண்ணி பார்க்கலாம். மேபி நான் என்ன செய்யணும், ஆன்சர் உங்களுக்கு கொஸ்டின் ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது கொஸ்டின் நம்பர் 35 நம்ம ப்ராப்ளம் ஷீட்ஸ்ல ப்ராப்ளம் 35 ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி பாலினாமியல் சில ப்ராப்ளம் வந்து லாஸ்ட் கிளாஸ்ல சால்வ் பண்ணியிருப்பேன். எஸ், அதை சால்வ் பண்ணோம்னா பாருங்களா, இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபன்னியான கொஸ்டின். 5 மார்க் கேட்டிருக்காங்க. அதாவது உங்களுக்கு பெசல்ல வந்து கேட்கலன்னு நான் இது வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பெசல்ல கேட்டிருக்காங்க. அதாவது நல்லா கவனிங்களா, என்ன கேட்டிருக்காங்கன்னா the function, the question number 10, the function என்ன இருக்குன்னா the f of x equal to the summation over n goes to 0 to infinity minus 1 whole power n divided by the n factorial gamma of, sorry, not gamma, n plus 1 factorial x by 2 2n plus 1 satisfy the differential equation. இத பார்த்த உடனே நம்ம என்ன டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லலாம். சோ யூசுவலா என்னென்ன டிஃபரன்ஷியல், இது பார்த்த உடனே என்னன்னா இந்த ஃபங்க்ஷன் கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் இட்ஸ் நதிங் பட் இட்ஸ் a பெசல் ஃபங்க்ஷன். இட் இஸ் a பெசல். சோ அப்பனா பெசல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லலாம். பட் எந்த பெசல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்திருக்கோம்னா x square d square f by d x square plus x df by dx plus x square plus 1 the f equal to 0. The b ரொம்ப மாடிஃபிகேஷன்ல x square d square f by dx square plus 2x df by dx plus x square minus 1 f equal to 0. Next C option அதுதான் x square d square f by dx square. Next x df by dx plus x square minus 1 f equal to 0. The option D x square d square f by dx plus x square minus 1 f equal to 0. So இது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a Bessel differential equation. பட் நமக்கு we need to know ரெண்டு வெர்ஷன் தெரியும். நாம என்ன சொல்லலாம், Bessel function அது வந்து யூசுவலா jn of x என்னன்னு இருக்கும். அதே மாதிரி அதுக்கான differential equation நம்ம Bessel function என்ன எழுதிருப்போம்னா r goes to 0 to infinity by r factorial gamma of n plus r plus 1 x by 2 whole to the power 2n plus r. So என்னுடைய ஸ்கிரீன் தெரியுதுங்களா? இது சம்திங் நெட்வொர்க் இஷ்யூ மாதிரி தெரியுது. ஹலோ, சார் இப்போ கிளியரா இருக்குங்க சார்? இப்போ வந்துருச்சு. ஏன்னா டவர் கொஞ்சம் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, x by 2 இதுதான் பாத்தீங்கன்னா நான் எழுதின இது. அதாவது என்னன்னா the Bessel function, இது வந்து நான் நடத்தும் போது உங்களுக்கு சொல்லியிருப்பேன். What is the Bessel differential equation?
the Bessel function இது வந்து நான் நடத்தும்போது உங்களுக்கு சொல்லியிருப்பேன். What is the Bessel differential equation? So யாராவது ஞாபகம் வச்சுக்கீங்களா? நம்ம Bessel differential equation என்ன எழுதுனா the x square d dy by dx plus x square minus n square y equal to 0. நாம இந்த பார்த்த உடனே ரெண்டு ஈக்குவேஷன் ரூல் அவுட் பண்ணிடலாம். என்னன்னா இங்கி பிளஸ் அதனால கண்ணு மூடிட்டு இந்த இது சொல்யூஷன் கிடையாது. சோ அதே மாதிரி இங்க வெறும் x not 2x. அதனால என்னன்னா இதுவும் ஏன்னா இங்க வந்து 2x இருக்கு. பார்த்த உடனே இந்த ரெண்டு இதை ரூல் அவுட் பண்ணிட்டோம். பட் மீதி ரெண்டுல ஏதோ ஒண்ணு whether a or b. but what is the n? இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ரூல் அவுட் பண்ணிட்டோம். பட் மீதி ரெண்டுல ஏதோ ஒண்ணு whether a or b. but what is the n? இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க -n². போட்டு பாருங்க. கண்ண மூடிட்டு என்ன சொல்லலாம்னா அந்த ஆப்ஷன் 3 ஏன்னா -1. சோ இங்க r-ஓட வேல்யூ 1 போட்டு பாருங்க. நமக்கு இந்த சொல்யூஷன் f of x வருதான்னு பாருங்க. அதாவது இங்க jn of x equal to n equal to 1 போட்டு பாருங்க. அப்பனா இங்க வந்து ஆக்சுவலா இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க r வேரியபிள் r இண்டெக்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். அவங்க என்ன இண்டெக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க இங்க n இண்டெக்ஸ். அத கொஞ்சம் மாத்தி உல்டாவா யூஸ் பண்ணிருக்காங்க. வேற ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட் நம்ம என்ன செய்யலாம்னா n-ஓட வேல்யூ 1 நம்மளுடைய இதுல சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம். அப்போ நமக்கு என்னன்னா j j1 of x equal to summation over r goes to 0 to infinity minus 1 whole to the power r factorial gamma of n equal to 1 substitute பண்ணி பாருங்க. n plus r plus 2. அப்பனா நமக்கு என்ன வருதுன்னா n equal to 1 substitute பண்ணா r plus x by 2 நமக்கு 2n 2. அப்போ நமக்கு என்ன வரும்னா n equal to 1. இங்க வந்து கொஞ்சம் நம்ம எழுதின ஃபார்முலா யாராவது ரெம்பர் பண்ணீங்களா? இட் இஸ் 2r plus n or 2n plus r. anyone? இங்க வந்து இந்த இடம் கொஞ்சம் இருக்குது. ஒரு நிமிஷம். இட் இஸ் 2r plus n. I think this is right. Am I right? So 2r plus maybe check it. இது வந்து 2r plus n நினைக்கிறேன். Okay, thank you. Yes. So அப்பனா n equal to 1 substitute பண்ணிட்டோம். அப்ப நமக்கு என்ன வருதுன்னா the summation over r goes to 0 to infinity. அப்போ என்ன வருதுன்னா -1 whole to the power r r factorial. இதை வந்து நம்ம என்ன எழுதிக்கலாம்னா இங்க பாருங்களா, நமக்கு ஆல்ரெடி ஒரு ரூல் என்ன தெரியும்னா gamma of n plus 1 equal to n factorial. ஆனா இங்க எனக்கு என்ன இருக்குன்னா gamma of n plus 2. அப்ப நம்ம என்ன எழுதிக்கலாம்னா gamma of n plus 1 plus 1. இங்க n plus 1 வந்து என்னன்னா n prime கூட எடுத்துக்கலாம். அப்புறம் n prime plus 1 இதை வந்து நம்ம என்ன எழுதலாம் n plus 1 factorial. அதாவது gamma of n plus 2 வந்து என்னன்னு எழுதிக்கலாம்னா n r plus 2 வந்து என்னன்னா r plus 1 factorial அப்படி எழுதிக்கலாம். இங்க வந்து x by 2 whole to the power 2r plus 1. that is j1 of x. பாருங்க எக்ஸாக்ட்டா அந்த ஃபார்ம் கொண்டு வந்துட்டோம். இங்க வந்து ஒண்ணு இல்ல, இந்த டம்மி இண்டெக்ஸ் வந்து என்னன்னா இங்க n ன்னு போட்டிருக்காங்க. நாம என்ன போட்டிருக்கோம்னா r ன்னு போட்டிருக்கோம். வேற ஒண்ணு இல்ல. ஏன்னா r n டம்மி இண்டெக்ஸ். நம்ம என்ன சிம்பிள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். c ன்னு கூட யூஸ் பண்ணிக்கலாம், z ன்னு கூட யூஸ் பண்ணிக்கலாம், தப்பே இல்ல. அப்புறம் நம்ம கொடுத்திருக்க சொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா பெசல் ஃபங்க்ஷன் j1 of x. இந்த f of x is nothing but j1 of x. அப்ப நம்ம கண்ணு மூடிட்டு என்னன்னா இந்த ஆப்ஷன் சி அடிச்சலாம். ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா x ஸ்கொயர் பிளஸ் 1 வந்திருக்கு. பட் ஆக்சுவலா நமக்கு ஜெனரல் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா x ஸ்கொயர் பிளஸ் x பிளஸ் x ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர். இந்த ஜெனரல் ஃபார்ம் தெரிஞ்சிருந்து இந்த jn of x அது தெரிஞ்சிருந்தா x சால்வபிள். சப்போஸ் நம்ம கேட்டுக்கலாம், ஏன்னா இது கொடுத்துட்டு இந்த சொல்யூஷன் வந்து either j1 of x or j2 of x or j3 of x or j4 of x இப்படி கேட்கலாம், எப்படின்னு கேட்கலாம். சோ நம்ம பார்க்க காம்ப்ளிகேட்டடா இருக்கும். பட் இந்த இதை வந்து எவ்வளவு கேட்டிருக்காங்கன்னா 5 மார்க் கொஸ்டின்ல கேட்டு வச்சிருக்காங்க சி செனட்ல.
நாம சப்போஸ் கேட்டாங்கன்னா நம்முடைய இதுலயும் நீங்க இந்த 2-3 ஸ்டெப்பை மட்டும் சால்வ் பண்ணிட்டு இந்த காமா ஃபங்க்ஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஃபைனலா காமிச்சிட்டா போதும். தட்ஸ் எனஃப். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மத்த எல்லாம் பாலினாமியல்ஸ் உங்களுக்கு எல்லாமே சால்வ் பண்ணிருக்கேன். பெசல் தான் இது போட்டு காட்டல. அதுக்கடுத்து கொடுத்திருக்க கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். என்னன்னா இங்க பாருங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் 1 மார்க்ல நமக்கு கேட்க சான்சஸ் இருக்கு. இதுவும் ஒரு வாட்டி சீசன்ல கேட்டிருக்காங்க. இந்த 11th ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, கன்சிடர் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் dy ஸ்கொயர் x by dt ஸ்கொயர் minus 3 dx by dt plus 2x equal to 0. அப்போ நமக்கு என்ன கொடுத்திருக்குன்னா x equal to 0 at the time at t equal to 0. அதே மாதிரி x equal to 1 at t equal to 1. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா the value of x at t equal to 2 கேட்டிருக்காங்க. the value of x at time t equal to 2. இது வந்து பாத்தீங்கன்னா in general எந்த ஒரு constant coefficient தான் இருக்கு. டைரக்டா we can apply the rule. the auxiliary equation எழுதணும். ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடு 0 ஆயிடுச்சு. அதனால நம்ம பர்டிகுலர் இன்டெகிரல் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. டைரக்டா the auxiliary equation என்ன எழுதுனா the m square minus 3m plus 2 equal to 0. மல்டிப்ளை பண்ணா 2, சம் பண்ணா -3. அப்பனா m 1 2s are 2. So ரெண்டுமே பாத்தீங்கன்னா நெகட்டிவ் சைன் m minus 2. This is the root of the auxiliary equation. So m1 equal to plus 1, m2 equal to plus 2. இது ரெண்டுத்தையும் equal to 0 போட்டீங்கன்னா இந்த ஃபேக்டர்ஸ் நமக்கு இதுதான் 2 roots of the given the auxiliary equation. So இது வந்து பாத்தீங்கன்னா ரியல் டிஸ்டிங்க்ட். therefore the solution இங்க வந்து என்னன்னா the independent x of t equal to some constant time exponential of m1 t, இங்க t independent variable, the another constant exponential of m2 t. So அப்பனா நமக்கு இங்க வேரியபிள் தான் சேஞ்ச் ஆயிருக்கு, மத்த எதுவும் சேஞ்ச் ஆகல. x of t equal to exponential of 1t plus b exponential of 2t. இப்ப நமக்கு என்னன்னா a and b தெரிஞ்சாதான் நம்ம x at t equal to 2 கண்டுபிடிக்க முடியும். சோ ஆனா நமக்கு என்னன்னா ரெண்டு பவுண்டரி கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. x equal to 0 at time t equal to 0. So the first boundary condition x equal to 0 at time t equal to 0 அதை அப்ளை பண்ணனா எங்கெங்கெல்லாம் t இருக்கோ அங்கெல்லாம் 0 போடுங்க. x0 a exponential of 0 plus b exponential of 2 times 0. அப்ப என்ன வரும்னா இதனுடைய வேல்யூ வந்து 0, a இது 1, இதுவும் பாத்தீங்கன்னா 1. அப்பனா a plus b equal to 0. That is from the first boundary condition. Next x equal to 1 or t equal to 1. x equal to 1 or t equal to 1. அப்ப நமக்கு என்ன கிடைக்குன்னா எங்கெல்லாம் t இருக்கோ அங்கெல்லாம் 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க. So a exponential of t இங்க வந்து 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க. t இருக்கிற இடத்துல 1 plus b e power 2 into 1. So a plus a e plus b e square. So இதனுடைய வேல்யூ என்னன்னா 1. x of 1 it will be equal to 1. அப்போ a e plus b e square. இப்ப இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கலாம்னா a equal to minus b or b equal to minus a அப்படின்னு வச்சோம்னா இது இல்லைன்னா another way we can say b equal to minus a வச்சுக்கிட்டோம்னா இதுல அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. b equal to minus a சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா a e b க்கு பதிலா minus a e ஸ்கொயர், காமனா a வெளியில எடுத்தீங்கன்னா it will be e minus e ஸ்கொயர். அப்போ a equal to என்ன வருதுன்னா 1 by e minus e ஸ்கொயர். Similarly a equal to minus b. அப்ப b வந்து நமக்கு என்னன்னா கண்ணை மூடிக்கிட்டேன்னா இட் இஸ் மைனஸ் ஆஃப். அப்படி இல்லைன்னா என்ன சொல்லலாம் கீழே கிட்ட இன்டர்சேஞ்ச் பண்ணி விட்டுருங்க. e ஸ்கொயர் மைனஸ் e. a வந்து e ஸ்கொயர்னா b equal to e ஸ்கொயர் minus e. அப்போ the solution therefore a and b கண்டுபிடிச்சாச்சு. The x of t equal to
1 by e minus e square into exponential of t plus b வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் e square minus e exponential of 2t. At time t equal to 2 என்னன்னு கேட்டிருக்காங்க. So இது வந்து அப்படியே காப்பி பண்ணி நெக்ஸ்ட் பேஜ்ல போட்டுக்கலாம். காப்பி time t equal to 2. So at time t equal to 2, the x of 2 1 by e minus e square இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 plus 1 by e square minus e exponential of 2 into 2. So அப்பனா the x of 2 இப்ப காமன் டினாமினேட்டர் இதை வந்து என்னன்னா ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணி மைனஸ் சைன் வெளியில எடுத்துக்கலாம். அப்புறம் தான் காமன் டினாமினேட்டர் எடுக்க முடியும். ஒரு நிமிஷம் எது ஃபர்ஸ்ட் இல்லைன்னா நெக்ஸ்ட் என்ன செய்யணும் நெக்ஸ்ட் ஒன்னே பண்ணிக்கிறேன். ஸோ இ மைனஸ் இ ஸ்கொயர் மைனஸ் 1 by e minus e square அதை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இன்டர்சேஞ்ச் பண்ணி மைனஸ் வெளியில எடுத்துக்கிறேன். ஸோ e பவர் 4. அப்ப நமக்கு என்ன வரும்னா நியூமரேட்டர்ல e ஸ்கொயர் e to the power 4 by e minus e square. காமனா என்னன்னா மேல இருந்து ஒரு e ஸ்கொயர் வெளியில எடுத்தனா 1 minus e ஸ்கொயர். டினாமினேட்டர்ல என்ன எடுக்கணும்னா ஒரு e வெளியில எடுத்தனா 1 minus e. ஸோ ஒரு ஈக்கு ஒரு e கேன்சல் ஆயிடும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இதையே மேல இருக்கிற 1 minus e square a square plus b a square minus b square ஃபார்ம் எழுதுனா 1 plus a plus b into a minus b. அதாவது இதை வந்து நான் ஜஸ்ட் a square minus b square அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எழுதிட்டேன். thereby 1 minus c. ஸோ இதையும் என்ன சிம்பிளை பண்ணீங்கன்னா இதையும் நீங்க கேன்சல் பண்ணி விட்டுலாம். ஸோ x at 2 equal to e into 1 plus e or e plus e square உள்ளார மல்டிப்ளை பண்ணா this is answer. இது வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் நம்பர் நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா ரொம்ப சிம்பிள். பட் என்னன்னா இந்த சொல்யூஷன் வந்து டைரக்டா நமக்கு கேட்காத at t equal to what is x2 of t நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 28. மேக்ஸிமம் நான் என்ன செய்யறேன்னா உங்களுக்கு எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஆன்சரோட எக்ஸ்பிளிசிட் ஆன்சரோட அனுப்பிடுறேன். இன்னும் ப்ராப்ளம் ஸ்டேஷன் நிறையவே சால்வ் பண்ணுவோம். ஏன்னா டாபிக் நிறைய மூவ் பண்ண இன்னும் ஒரு வீக்லி 2 times ப்ராப்ளம் ஸ்டேஷன் சால்வ் பண்ணுவோம். மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸ் மட்டும் நிறைய ப்ராப்ளம் இருக்கிறதால தியரி பார்த்து நம்ம முடிஞ்சாலும் இன்னும் ஒரு 10 கிளாஸ்ல கம்ப்ளீட் பண்ண பார்ப்போம். ஓரளவு வந்துடும். ஐ திங்க் ஐ வாண்ட் டு ஸ்டாப் ஹியர். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் டவுட் இருந்தா கேட்கலாம். இதுல இந்த எக்ஸ் ஆஃப் 0 x1 ஆஃப் 1 அதுக்கு நம்ம இந்த 0 1 நம்ம போட்டு சால்வ் பண்ணோம் இல்லைங்களா ஏபிக்கு? ஆமா சார் ஆமா சார். இப்ப அது வந்து கொஸ்டின்லயே கொடுத்துட்டதால நம்ம அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டோமா? அந்த x = 0 ஆமா சார். இது எல்லாமே கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க சார். கொஸ்டின்ல கொடுத்ததால நம்ம எடுத்து சரி. ஆமா இது எல்லாமே அதாவது ரெட் கலர்ல எழுதுற எல்லாமே கொஸ்டின்ல வந்துடும் சார். சரி சரி சார். அதுக்கு முன்னாடி இந்த 10th ப்ராப்ளம் ஒண்ணு ஒரு சின்ன டவுட் பண்றோம். இந்த ஆப்ஷன் சி ல x² - 1 இருக்குங்களா? அது x² - ஆமா சார். ஆமா சார் ஆமா சார். இப்போ நம்ம இங்க வந்து இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து இது jn of x தானங்களா எடுத்துக்கோம் நம்ம எடுத்து சால்வ் பண்ணது jn of ஆமா சார் x நம்ம எடுத்தது jn of x. ஆனா அவங்க கொடுத்திருக்க இண்டெக்ஸ்ல வந்து வேற இண்டெக்ஸ் அதாவது இங்க வந்து அவங்க 6க்கு பதிலா n யூஸ் பண்ணிக்கிட்டாங்க சார். வேற ஒண்ணு இல்லை சார். அதனாலதான் என்னன்னா நமக்கு கொஞ்சம் கவனமா நம்ம என்ன செய்யணும் நம்ம படிச்சதை எழுதிக்கிட்டு அவங்களுக்கு கொடுத்திருக்க மாதிரி நம்ம இண்டெக்ஸ் கொஞ்சம் மாத்திக்கலாம். மாத்திட்டா டக்குன்னு ஆன்சர் வந்துடும் சார். அது மட்டும் கொஞ்சம் லிட்டில் பிட் ட்ரிக்கி. ஏன்னா அதெல்லாம் இங்கேயே நமக்கு அது கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ண வந்துடும் சார். எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். தேங்க்யூ ஆல்.